கல்யாணத்தில் காதல் கல்யாணமோ பேச்சு கல்யாணமோ இல்லை பேச்சு கல்யாணம் நீ காலேஜ் கட்டினோடியாவோ இப்போ எவ்வளோ விளக்கம் தெரிஞ்ச நீ நான் விளக்கம் சொல்ல ஓட்டேன்னா ஓட்டதான் அவன் பண்ணுறான் பிரிஞ்சாக்கு இந்த இன்ஜின் பிழைச்சிட்டுது இந்த கடலில் தள்ளியாச்சு அது ஷார்ட் பேர் இந்த பிறகு நான் நடந்து போகிறேன் கடலில் தள்ளியா ஷார்ட் பேரா நெஞ்சா பூட்டியில் வச்சுருக்கோம் எவ்வளோ அடைக்கும் உனக்கு அப்போ உனக்கு காட்டில் பிரச்சனை இல்லைடா என்ன இவ்வளோத்த காட் பேரா அது இளமாக்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கே அதை கரைக்கிறதுக்கான இது வந்து செய்யலாம் அது எப்போ அடைப்பா மாறுதோ அதுக்கு பிறகு வந்து அணு இணைச்சி சிரிச்சேன்ற கப்பால அனுவக்கா அந்த குளிசா போட்டுன்னு சொன்னோம் அது உண்மை டாக்டர் என்னத்தான் கூப்பிட்டு காட்டி சொன்னார் 97% அடைப்பு இம்மீடியட்டாக செய்யணும் அதுவும் பைபாஸ் செய்யாட்டி ஆளுக்கு உயிருக்கே பிரச்சனை அப்போ அந்த கண்ணெல்லாம் கிழங்கு அதை நீ கிழங்கா பண்ணோட முன்னாள் நையாத்தை கொண்டு கொடுத்தா சரி அதில் ஒரு சமாளிக்கலாம் ஆனால் என்ன உன்னை பார்த்த டாக்டர் அவனை குளுசா தரான் விட்டார் அவனி கட்டினா என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மாக்களுக்கு பெருசாக சொல்லலாம் அது இப்போ பேச்சு கல்யாணம் வடிவா போய் சொல்லலாம் காதல் கல்யாணத்துக்கு ஒரு பொருந்துணர்வு இருக்கும் இப்போ உதாரணமா படிக்க எழும்பி அம்மா வந்து அகப்பையா அறிவா அப்பா ஹோப்பையா அறிவா ஏன்னா அந்த புரிந்துணர்வு வந்து அந்த மட்டத்தில் இருக்கிற பிரிஞ்சாக்கு இந்த இன்ஜின் பிழைச்சிட்டுது ஒரு இன்ஜின் பிழைச்சி ஒரு இன்ஜின் இப்போ புதுசாக ஆளுக்கு ஒரு இடத்த எடுத்து கொடுத்து அது ஷார்ட் பேரில் இந்த கடலில் தள்ளியாச்சு அது ஷார்ட் பேரில் இந்த பிறகு நான் நடந்து போகிறேன் இந்த கடலில் தள்ளியா ஷார்ட் பேரா நெஞ்சா பூட்டியில் வச்சுருக்கோம் நீங்க தண்ணிக்கு எறிஞ்ச மாதிரி மற்றது பேர் உண்மையிலேயே மான் வந்து கணக்கை யோசிக்கிறான் ஏன் லாபம் எல்லாருக்கும் யோசிச்சா முடிதான் நினைக்கும் மானுக்கு தாடி நினைக்கும் இது கடிஞ்சு யோசனை இது கடிஞ்சு சைட்டடி என்ன பிரச்சனை ஆளுமே எல்லாம் யோசிக்கிறான் யாரையும் யோசிக்கிறான் என்னதான் யோசிக்கிறான் ஜோதிச்சு போட்டா அப்பா தான் ஓல் அடிக்கிறேன் அடிச்சு ஆனா இப்ப விடிஞ்சதுலேருந்து பச்சை தண்ணி குடிக்காம இருக்குது பிள்ளையடா அப்பா பச்சை தண்ணி தான் குடிச்சிருக்கணுமே பச்சை தண்ணி சுடு தண்ணி தேனை மட்டும் குடிச்சேன் சுடுதண்ணிக்குள்ளே நெடிய தேனை விட்டு குடிப்பேன் நடுவே இல்லை விடியத்தான் விடியாண்டான்னு அது என்ன பிரச்சனை இல்ல அது என்னதுக்காக அதுவே பயிற்சி போக்கண்டா பரவாயில்ல மறுபடி திருப்பி குத்து வரைஞ்சுக்க அடைக்குது இப்ப இந்த சுடுதண்ணி குடிச்சா கொஞ்சம் குறையும் அடைக்குது அண்ணா எவ்வளோத்த அடைக்குது உனக்கு அப்போ உனக்கு காட்டில் பிரச்சனை இல்லைடா என்ன எவ்வளோத்த காட் பேரா அது இல்லை அவன் சொல்லி அப்படி வந்து இல்லை அவன் நடு இங்கே தான் காட்டுறான் என்ன சொல்ற எனக்கு செய்யறதான் சொல்லலாம் இல்லை ஐயா அப்படி இதயத்துக்கு வராது இதயத்துக்கு வராது இந்த அப்போ உங்களுக்கு என்னது அடைப்பு வந்து இதுதான் உதவி குத்து மேடம் இப்படி குடிக்குதான் சிலவடிக்கு இப்போ அதான் சுடுதண்ணி குடிச்சா ஆனால் இப்போ சுடுதண்ணி குடிச்சா வயிற்றுல ஒன்றும் இல்லை ஈரல் கொழுப்புல எல்லாம் அங்கே பாவம் அதை விட கிடக்கிற கொழுப்பு கரைஞ்சி போகுது நீங்கள் பருவத்தில் சொல்லி குடிக்க மயங்கி விழுந்துருவேன் மறுபடி வேறு ஒன்று சும்மா சொல்லி சொன்னால் அந்த என்னத்தை அந்த அப்பளி அடித்து குடிங்கோ அன்னாசி சாப்பிடுங்கோ அடைப்புக்கு நல்லது அது நல்லது அடைப்பு முதல் அன்றைக்கே இப்போ நாங்கள் எல்லாம் குடிக்க வேணும் உதாரணமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழைக்காய் பச்சா தின்னணும் அப்பா தின்னாத வாழைக்காய் அப்பா வாழைக்காய் தின்ன அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் பர்த்டே கொள்ளுவோம் வாழைக்காய் இல்லை சுடுதண்ணியா போட்டா தான் வயிற்றுக்கு சோறுறாங்க சுடுதண்ணி கொஞ்சம் என்னன்னு காட்டுற தெரியாது காட்டுறது அறிவேட்ட கதை இந்த கதை காட்டாம இருக்கிறேன்டா விரிஞ்ச பார்க்குறேன் அடைக்கிறத கொண்டு காட்டாம இருக்க சொல்ல காட்டுறேன் நீ அவன் கொண்டு எடுத்து வந்து தான் பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கு இப்போ அப்படி பார்க்கல இப்போ உனக்கு வழி என்னன்னு சொன்னால் 5 கிராம் பார்க்குறது தான் வழி என்ன என்ன மற்றதப்பா இப்போ 5 கிராம் வந்து பார்க்கணுமுண்டேக்க அது இப்போ வீட்டில் முதலாவது ஒரு ஆளுக்கு வருதுன்றதை 5 கிராம் செய்யணும் இது உங்களுக்கு செஞ்சாச்சுல்ல இது வந்து நேரே சேர்த்த வேண்டிய கொஞ்சம் காமிச்சு அந்த டாக்டரை கழிவு தொண்டை எனக்கு அனுப்பிவிட சொல்லிருக்கா அந்த இதை
அந்த அந்த அனுப்பி எங்கண்டா என்ன ஃபோன்லாம் கிடக்கடாப்பா என்ன வீட்டு அலமாரி கிடக்கு கேனடா அனுப்பினேன் உனக்கு அனுப்பினேன் எனக்கு அனுப்பினா நான் பார்த்தேன் அப்படி ஒரு பிரச்சனையா தெரியலே எனக்கு அனுப்பினா எனக்கு ரிப்போர்ட் தான் அனுப்பியிருக்கிறாளா பாரு அவள் அழிய அனுப்பியில அதுதானே வேணும் ரிப்போர்ட் வேணும் பார்த்தேன் என்ன ரிப்போர்ட் தான் அந்த நானே விளக்கம் ரிப்போர்ட் திருப்பி விளக்கமா சொல்ல போற கம்சின் ரிப்போர்ட் அனுப்ப போறா ஹலோ சரி சரி ஆனா என்ன சும்மா என்ன சும்மா சொல்ல போறான் என்ன செய்யறபடியே தான் சொல்றான் என்ன எப்படி வராது ஒருத்தனை உங்கவா இல்ல அவா சேர்த்துட்டா நீ இது பாரு பிடிச்சதான் சரி சத்தியமா காலம் இல்லை இது ஒன்றும் சாப்பிடவே இல்லை இப்படி இருந்துச்சு கடற்கரை ஆனா உண்டுடா காலமே இருந்து சாப்பிடாக்கும் குத்தும் சரி குத்து மயன் குத்து சாப்பிடாதுங்க இஞ்சி கோது என்னன்னு சொல்றாரு தண்ணியை விட்டா ஈக்க விட்ட ஓட்டி இழுத்த மாதிரி இதுன்ற வேங்கடா நீ விட்ட இது என்னப்பா கணக்களி சுடுதண்ணே குடிச்சிட்டு வா அவன் நான் பாய்ச்சி பார்ப்போம் நான் சரி குடிச்சிட்டு வா பார்ப்போம் இவன் போய் நான் இப்போ ஒரு டைம் இந்த உதுவிளக்கெல்லாம் புறவெட்டில் மெனக்கிடாது இருக்க மந்தியை போடான்னு சொல்லி கொண்டு கேட்கலையும் அந்த கதை கேட்குறான்னு இல்லையே ஓம் 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 அதைத்தான் சொல்ல வரேன் ஆனா உண்மையா அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டாப்பா கனடாலேருந்து தமிழ்ல இப்படி எழுதி ஒரு ஆள் அனுப்பியிருக்கண்டே உண்மையா அதாவது உண்மையா வாயால நன்றி சொல்ல உண்மையா அந்த கையால எடுத்து கும்பிடுவோம் கட்டாயம் சொன்னா அவ்வளவு கிளியரா எழுதி அனுப்பியிருக்காரு ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி அனுப்பியிருக்காரு இப்ப இப்ப இவ்வளவு ஒரு அக்கறை ஏன் அது என்ன தெரியா நான் எழுதி அனுப்பியிருக்கிறேன் சும்மா இப்போ வேற அனுப்பி சொன்னால் இப்போ ஒரு வேலையில பார்த்துட்டு எனக்கு என்னன்ட்டு ஏன்னா ஒன்றுட்டு இருக்கலாம் உண்மை ஆமாம் ஆமாம் ஆனால் உண்மையாக அந்த வேலையே ஒரு 10 மாதிரி அது ஒரு உண்மையா நாளை சொல்லி எடுத்து அனுப்பியிருக்கிறதால உண்மையாக நம்பியாக சொல்லுவேன் பொக்குண்ட பார்க்க அந்த என்ன அந்த என்ன சார்லி சப்ளின் ஆனா பாரு என்ன உண்மைக்குமே என்ன சொல்ற இப்போ 34 வயசுல ஒரு என்ன அப்படி பிரச்சனை வர பிரச்சனைப்பா எனக்கும் போன வருஷம் வந்தாடா 300 இப்ப உனக்கு 283 ஏன்னா 319 கொலஸ்ட்ரால் அது 350 இப்போ 900 நின்றாலும் அப்போ கொலஸ்ட்ரால்லாம் கூட நிற்கிறேன்னு சொல்லலாம் இவனுக்கு வந்து அந்த குத்துவலை பார்க்கல கொஞ்சம் இதான குத்தா இல்லை நடக்கும் இதே கதையை இப்போ திருப்பி நான் சொல்கிறேன் கதையை இப்போ என்னடா 300 இல்லை 400 ஏன்னா 900 நிற்கா செத்துரு இல்லை அது இப்போ ஏற்கனவே ஒருக்கா போட்டு வந்தாலே கூட ஒரு மாதிரி இல்லை இல்லை அது 900 வராது சரி அப்போ அப்படி இருந்தாலும் இது ஆளுக்கு அந்த செயல்பாடு ஆளுக்கு அதாவது அப்போ அதாவது இந்த இளமாக்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கே அதை கரைக்கிறதுக்கான இது வந்து செய்யலாம் அது எப்போ அடைப்பா மாறுதோ அதுக்கு பிறகு வந்து இடிச்சாலும் வேலை இல்லை கரைக்கும் அப்போ அது கடையில் மருந்துக்கு மந்தியில் போய் கொலஸ்ட்ரால் குளிசையே வாங்கியாட்டி கடை பார்ப்போம் கொலஸ்ட்ரால் கூடிட்டு தான் வயசு சாப்பாடு சாப்பிடா என்னத்தை சாப்பிட்றேன் இது அப்படியாண்டியில் கொலஸ்ட்ரால் குளிசையே பாவிச்சா என்ன
கொலஸ்ட்ரால் குளிச்சா கட்டாயம் போடணும். இது விசர்க்காத. ஏனென்றால் போன வருஷம் எனக்கு சொன்ன உடனே வந்து எனக்கு 20 மில்லிகிராம் குளிச்ச கொண்டு வந்து தர நான் ஒவ்வொரு நாளும் வேண்டி போட்டுட்டு போய் இருக்கேக்க பார்க்கணும் என்ன நடக்குதுண்டு. அது இருக்கேக்க பார்க்க அதில் ஒன்றும் பெரிய பெரிய வித்தியாசம் தெரியாது. நான் என்ன களைப்பு குறைவா நான் என்ன சொல்லுவேன், ரெண்டு குளிச்சு ரெண்டு இப்போ போட்டுட்டு அதே வந்து இருக்கேக்கல பார்க்கல அதுலேயே ஒரு பிரச்சனை வித்தியாசம் இல்லை. அதுலேயே ஒரு வித்தியாசம் இல்லையப்பா. இப்போ நான் சொல்லுவேன் அதில் அதுக்கே மாறி இல்ல இவ இணைச்சேன்னு இருந்த இடம் டொய்லெட் ஆகும். ஏன்னா இவ இந்த ஆக்கள்கிட்ட அந்த அறிவுக்கே தான் சின்னதா. இப்ப நான் சொன்ன வந்து குளிசையை போட்டுட்டு இருக்கேன் ஒரு களைப்பு தன்மை வந்து வாரது தான் சொல்றேன். நீ யோசிச்ச மாதிரியும் இருக்குதான். அதாவது அந்த குளிசையை போட்டா டாய்லெட் போய் இருக்கக்குள்ள வந்து அந்த கொழுப்பு வந்து வெட்டி போறது வந்து தெரியுமாம். ஆனா அது யார் பாக்குறது? அப்படித்தான் அணியினச்சி தெரிஞ்சாது. அனு இணைச்சி சிரிச்சேன்ற கப்பால அனுவக்கா அந்த குளிசா போட்டுன்னு சொன்னோம். அது உண்மை. அனுவுக்கு அப்படி கொலஸ்ட்ரால் குளிச்ச போட வலிக்கிறது. ஆனா உண்டா பனி எனக்கு ஒல்லியானாக்களுக்கு வர ஆண்டு அப்படி ஒரு நாள் ஆனா அந்த உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட்களும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமா பயமுறுத்துப்பாங்க. மான் இப்ப மானுக்கு கதையே வருது இல்ல. எனக்கு நெல்ல டக்குன்னு மாட்டம் தெரிஞ்சு தெரியுமோ. அது என்னென்ன அந்த மாற்றம் பெறுமென்று சொன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அந்த அப்போனா கொலஸ்ட்ரால் இல்லை வேற பிரச்சனை. ரிப்போர்ட்டை பார்க்கும்போதே சில என்ன பிரச்சனை அந்த திடீரென்று வந்து கொஞ்சம் பெருசாக நெச்சோண்டு போனாங்கன்னு சொன்னால் தெரியாது. ஒரு குழப்பம் தானே. ஆனால் அப்பா ஆஸ்பத்திரியில் வந்து ஆஞ்சியோகிராம் செஞ்சு டாக்டர் கூப்பிட்டு என்ன அதுக்கு வச்சு சொல்கிறார். இப்போ வெட்டுல தானே அதனால் பயப்படாது. வயக்கால விட்டு செய்கிறேன். அப்போ இல்லை இப்போ இல்லை எந்த ஒரு கட்டத்துலேயும் மனதைரியம் முக்கியம். ஏனென்றால் அப்பாவை கூப்பிட்டு அப்பாவுக்கு 5 கிராம் செஞ்சு போட்டு டாக்டர் என்ன தான் கூப்பிட்டு காட்டி சொன்னார் 97% அடைப்பு இம்மீடியட்டாக செய்யணும். அதுவும் பைபாஸ் செய்யாட்டி ஆளுக்கு உயிருக்கே பிரச்சனை. நடை தான் நம்ம அழுதுனா அதே நேரம். அப்போ அப்படி சொன்ன பிறகும் கூட அந்த நேரம் இந்த வருஷம் காய்ச்சது சாப்பிட்டு காய்ச்சது ஆள் தானே இவ்வளோ அளவு இருந்துட்டோம் தானே இனி இருந்து என்ன இருந்தது அப்போ காய்ச்சுவான். அவ எழுதிக்க பார்த்து நானும் நீ பார்த்தா இப்ப பாக்குறதுக்கும் கொஞ்சம் அதுல என்ன எழுதிருக்கா அந்த உண்ட ரிப்போர்ட்டா சம்மரி பண்ணி எழுதிக்க. அதாவது வந்து இப்போ உனக்கு இந்த இது சுகர் இருக்கு தானே. சுகர் வந்து இப்போ நம்மளாம் சாப்பிடாம இருந்து பார்க்கக்குள்ள வந்து 100க்கும் 120க்குள்ள இருக்கணும். அது சாடையாக அந்த புத்துக்கால பாம்பட்டி பார்த்தா ஒரு 5 கூட நிற்கிது. அது பிரச்சனை, அது நார்மல். அதே மாதிரி எங்களால் கொலஸ்ட்ரால் வந்து அந்த கெட்ட கொழுப்பு அது கொஞ்சம் கூட நிற்கிது. அதே மாதிரி அந்த ரைஸ் இது சொல்கிறேன் அதுவும் கொஞ்சம் கூட நிற்கிது. அது வேறோடும் கிளக்கலாம் இல்லையே வரணும் உள்ளுக்கு இல்லடா அப்ப அதான் அப்ப அதுகளால அந்த உடற்களைப்பு தன்மையில எல்லாம் வருது. இப்ப நான் இருந்து பெரிய விலாசமா காய்ச்சணும் எனக்கும் கிடக்கு ஜாமான். இப்ப எனக்கும் 220 அது சிக்கலாம். போன ஒரு 320 இந்த ஒரு 220 அதுக்காண்டி வாரசம் 220. இன்றைக்கு நான் இந்த உபரேஷன் செய்ய போயக்களே எனக்கு 230. அப்ப நீங்க ஒரு பக்கத்தாக ஒரு மனுஷன் நிம்மதியா காய்க்க விட மாட்டேன்றேன். இல்ல இல்ல அதுக்கு சொல்ல நானும் கொண்டு வரேன் வந்து 300 நிற்கிறேன். இப்ப உங்களோட கதையை விடுங்க இவங்களுக்கு நீ பரம்பரை தானே. ஆமாட்டா கண்டிப்பா. இப்ப போனவாறு இந்த ஒரு கேள்வி ஒன்று வரப்போகுது. என்னண்டு தம்பி உங்களுக்கு யாருக்கும் பரம்பரையா அடைப்பு இருக்கும். ஆனா நான் என்ன போன கேட்டது ஐயா உங்களுக்கு யாருக்கும் அடைப்பு இருக்கும் பரம்பரையாண்டா. நான் இன்னும் ஒருத்தருக்கும் அடைப்புண்டா இன்னும் சாமானே தெரியாது என்று சொல்லியாச்சு. இவங்களை இப்போ போய் கேட்க போகிறாங்க என்னண்டு நம்ம யாருக்கும் அடைப்பு இருக்கும்ன்றாலும் அப்பாக்கு இருந்து அங்கே போகிறாங்க நிற்கிற 2 டாக்டர் மேடம் அப்போ சரி அதுதான் சாமான் அங்கங்கள் எல்லாம் இப்போ காத்து சுடுதண்ணி ஊற்றுறேன் அந்த இடத்துக்கு
பார்த்து எவ்வளோ யோசிக்கிறான் உண்மை இதெல்லாம் வந்து சரியாக யோசிக்கிறாங்கட்டே தான் இந்த கதை வரும் தெரியுமோ ஏண்டா இப்போ மான் இவ்வளோ காலம் வந்து மான் இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பாகத்தை பற்றி யோசிச்சோம் இப்போ தனக்குள்ளே இருக்கிற பாகத்தை பற்றி யோசிக்கிட்டான் என்ன இப்போ அது இப்போ நாகமலம் கோயில் ஒன்று தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல போனால் இப்போ என்ன டக்குனு என்ன சொல்லணுன்னா இப்போ மந்தியை தான் போகணும் மந்தியை போனாலே அங்கே ஜிசிட்டியெல்லாம் கொடுக்குவாங்க இப்படி இன்னும் ஒன்று செய்ய இது சும்மா ஜிசிட்டியெல்லாம் கொழி பார்க்கல அது இந்த மாதிரின்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொன்னால் தம்பிக்கு அஞ்சக்கிழமை பார்க்கணும்னு சொன்னால் அங்கே ஊடாதான் ஜாழ்ப்பாணம் இல்லை ஆனால் ஓ அப்போ சும்மாரன் ஓடிக்கிட்டு திரிஞ்சு போட்டு வந்து இதாண்டிட்டா சிக்கலை கொடுக்குது இதண்டு இப்போ நான் கடற்கரையிலேருந்து இப்போ குளிச்சு போட்டு அப்படியே ஓடி வரேண்ணே அங்கே கிடக்க ஓடி வியாபாரம் நடக்குது உண்மையாக நாங்கள் பெம்பலை காய்ச்சது அதுக்காண்டி இல்லை உண்மையாக உனக்கு அப்படின்னு இப்போ குத்துவோம் நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டு நீ தானே கேட்க இல்லை இப்போ நான் இப்போ கடற்கரைக்கு போயிட்டு அதில் நடந்து வந்து இதில் நிற்கிறேன் அவர் அடைய பார்க்குறேன் இது கொண்டு அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேனே உனக்கு குத்தம் இல்லை அது அப்போ வீட்டில் ரெஸ்ட் தான் எடுக்கிறேன் நான் ஓ சும்மா படுத்து கேட்கல பெருசா அப்படி ஒன்றும் பெறாது இப்போ நடக்க கேட்கல சும்மா கொஞ்சம் நடக்க சைக்கிளோட அல்லாடி நடக்க கொஞ்சம் தூரம் நடந்து வேற இப்போ இதுலேருந்து சரியாக சொல்ல போனால் எங்கள் கடற்கரை அடிக்கி போகிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே சுவைச்சுவமாக இருக்குமோ சரியா அப்படி என்ன சரியா நான் இந்த இடத்தை மட்டுமேட்டா பிடிச்சேன் இப்போ இப்படி அல்லாடி அளவே நாங்கள் இதளவே மெத்த கடை செஞ்சாலும் திரும்புவோம் அதே அடைப்பேன் இல்லாமல் ஒன்று அடைப்போ குத்தோ இல்லாமல் அதே அப்பா உண்மையாக சொல்லணுமெண்டா அப்பா வந்து எப்பயோ போக வேண்டியால் அப்பா வந்து ஒரு குடி போதையல் அதுகளுக்குள்ளாகின ஒரு ஆளாக இருந்திருந்தா அப்பா வந்து நான் காப்பாற்றிருக்கிறாரு அப்பா அது நாங்கள் மினக்கட்டுனா ஓ மற்றது அப்பா அதுகளுக்கு ஒன்றும் இல்லாதபடியால் எடுத்தாச்சு மற்றபடி பிரச்சனை இல்லை உனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைடா நீ நார்மலாக அதை உடைக்கலாம் அடைப்பாக இருந்தாலும் அதை உடைக்கலாம் என்ன செய்யலான்னு சொன்னான் எக்ஸசைஸ் செய் சாப்பாட்டை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது அரிசியிலையும் இருக்குது கொலஸ்ட்ரால் உருளைக்கிழங்குலையும் இருக்குது எல்லாத்தையும் அப்போ அதுகளை எல்லாம் குறை மற்றது வந்து விடிய காலமாக சுடு தண்ணி தேனை போட்டுட்டு குடிச்சு போட்டு கொஞ்சம் மூடு மற்ற வந்து கருவேப்பிலை இருக்குல்ல கருவேப்பிலையை வந்து அது பிள்ளை அது கூடும் கொழுப்பு அது பிள்ளை அது என்ன சில பாட்டுகளில் கொழுப்பு இருக்குது தானே ஏன்னா இப்போ பாட்டுலாம் கொழுப்புக்குண்ண பாட்டு தானே அப்போ அதால் என்ன ஓ அதான் நீ இப்போ அப்பா ஒன்றும் அப்பா என்ன கதைக்க இல்லை கொஞ்சம் சிறியதாயும் யோசிக்க வேண்டிய கட்டங்களாக கிடக்குது இல்லை இப்போ நல்லன்னு என்ன இப்போ பிரச்சனையில் நீ அப்படியே ஒன்று செய்தி ஆரம்பிச்சு சாப்பாடு கொண்டு ஏன்னா அந்த குளிர்ச்சியை போட்டேன் எனக்கு சொல்லி என்னன்னு சொன்னால் அந்த குளிர்ச்சியை போட்டு டக்குன்னு குறைக்கிறான் குளிசை கட்டாயம் போடணும் ஏனென்றால் இவருக்கு வந்து 280 வந்து போர்டர் லைனை தாண்டினா கட்டாயம் குளிசை போட்டு தான் வட்டி எடுக்கணும் குளிசை போட்டு குறைச்சி தான் குளிசையும் போட்டு கொண்டு தான் அப்ப நீ அவர் வந்து என்ன சொல்லுங்க அவன் காட்டின வந்து வயசான டாக்டர்கிட்ட நீ போய் இளம் டாக்டர்கிட்ட காட்டு ஏன்னா அவர் தண்டை வயசோட உண்ட வயசை பார்க்க அவர் குறைவா தான் இருக்கா விளாங்குது அப்ப நீ இளம் டாக்டர்கிட்ட காட்டினா அவர் சொல்லுவார் இந்த என்னண்டு நாங்கள் இப்படி மாற்றியும் பார்க்கணும் இளம் வயசுலேயும் அடைப்பு வந்து பிரச்சனை வர்றாக்கள் இருக்குது ஏன் அத்தானுக்கா அவர் இன்னொரு ஆள் வந்தானே அவருக்கு இந்த 40 அடைப்போ அது ஓட்டு ஏன் அடைச்சேடா அதுதானே அப்ப அடைச்சேன் ஓட்டு ஆகினது அது வந்து இது கொழுப்பு அடைப்பு இல்லை பரம்பரை அடைப்பா இருக்குமாப்பா ஏன்னா சின்ன வயசுல வருது அப்போ ஏதோ நீ இப்போ வேறு நாங்கள் பெம்பரை அக்காச்சி ஒரு கொண்டு வந்தாங்க நீ வந்தோன்னா அப்பா அந்த கண்ணெல்லாம் கிழங்கு அது அதை நீ கிழங்கா பண்ணோட முன்னாள் நையாத்தை கொண்டு கொடுத்தாங்க சரி அது ஒரு சமாளிக்கலாம் எனக்கு வந்தாலும் அதை யோசிச்சு அந்த யோசனை பாதி வேணுட்டா இப்போ அடைப்பண்ணு சொல்லி கொண்டு கேட்க நீ அதை யாரை கேட்குற மாதிரி ஒரு யோசனை நிற்கிறேன் அதை கொடுத்து வந்து நான் இப்போ அதான் இப்போ இல்லை நான் இப்போ நான் இப்போ மறுபடியும் சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால் நீ காலமைக்கு மந்திரிக்கு போயிருக்கேன் இது மாதிரி சொல்லி போட்டியா கணக்கு எடுக்க அனுக்கிறீங்களா இருந்தால் மந்திரிக்கு போங்க மந்திரிக்கு போய் அங்கே போனால் சரி இல்லை அங்கே போனால் என்ன மாதிரி எனக்கு தெரியும்
யூனிவர்சிட்டியில் போய் பார்த்து சச்சில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னால் தம்பி 5 கிராம் பார்ப்போம்னா மஞ்சள் தான் விடணும். மறுபடி நாங்கள் போய் 5 கிராம் பார்க்கணும்னு எடுக்கலாது. அப்போ என்ன இப்போ 5 கிராம் செய்ய சொல்றீங்க? இல்லை 5 கிராம் செய்ய சொல்லி அங்கே போனால் அப்போ கொலஸ்ட்ராலுக்காக குளிசையும் கொடுக்கணும் தானே. கொலஸ்ட்ரால் குளிசை அப்போ அந்த குளிசையும் கொண்டு வந்து பார்ப்பீங்க. பார்த்து கொண்டு வந்து பார்ப்போம். ஆனால் என்ன உன்னை பார்த்த டாக்டர் அவனை குளிசை தரான் விட்டார். அது என்னென்றால் நெஞ்சு வேலை செய்யறான். நெஞ்சின் வேலை என்ன இன்ஜின் வேலை இது அப்போ நெஞ்சு நோவுது. கொலஸ்ட்ரால் கூடி இருக்க வயசு இருக்குது தானே சாப்பாட்டு அளவுக்கு நோவாம் சொல்லி நெஞ்சு நோவுது. நீங்கள் இன்ஜின் தூக்குறது தானே அதுதான் நோவுதுன்னு சொல்லி இதில் வந்து 2 இடம் கிடக்கு. நீ எங்கே போய் காட்டுனி? டாக்டர்கிட்ட போய் காட்டுனி ஏண்டா என்ன ஒருதன் வந்து அடைப்பண்டு சொல்கிறான்டேக்குள்ள பேரம் தூக்கி தான் நெஞ்சுக்கு நோவுதுன்னு சொல்லிக்காம போல. அப்போ இல்லை நானே அதை ரிப்போர்ட்டு கொண்டு போனாண்டி. இப்போ நோவுக்கும் குத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது குத்து வந்து விடாங்க நோவண்டே கஞ்சி இது நோ விடாங்க உனக்கு நோவை குத்தோ அவன் 2 தான் இப்போ குத்துது அதை சுடுதண்ணி குடிக்க நின்று பார்க்கு. அப்போ டல் ஆகிட்டேன். இல்லை சுடுதண்ணி குடிக்க நிற்கிது ஆளுக்கு. ஆனால் உண்டப்பா நீ திருப்பி டல்லா அப்புறம் உனக்கு திருப்பி அழைச்சா ஒன்றும் செய்யறா. எனக்கு அப்படி அங்கேருந்து வந்தேன் நான் சாப்பிடத்தான் வந்தேன் நான். அது ஒன்று அடைப்பா கிடந்தது. சுடுதண்ணியை குடிச்சோன்னா கொஞ்சம் ஆமாம் சாப்பாடு போடானு ஓட்டு போச்சு சாப்பாடு சாப்பிடத்தான் போகணும். சாப்பிடாடி அடுத்து அப்போ போடும். சரி நீ போட்டாச்சு. சரி அதுக்கு என்ன சாமான் கிட்ட கோப்பைங்க என்னென்ன கறியடா அது இறால் கெட்ட சாமான். உண்மையா கொடுக்காங்க படிக்கிற இறால் கொடுக்காங்க. ஆனா ஒன்று சொல்லட்டேன் உனக்கு உண்டாது குத்து வலிமையாக்காரன் அம்மா கேட்டா நான் சொல்றேன் இறால் கொடுக்கணும்னு திருப்பியும் கொடுக்க சொல்லி நிற்கிறான். இல்லை எனக்கும் இருக்குதான் பிரச்சனை. நான் வெளிக்காட்டாம இருக்கிறேன். இப்போ இல்லை இல்லாட்டி போய் வயசான ஆக்கள் எல்லாரும் இருக்க நான் இருக்கிறேன். களைப்பு இருந்தா போல ஒரு களைப்பு இல்லை. இப்போ அக்னி சொன்னான் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கதைங்க பம்பலா கிடக்கண்ட. அப்போ நான் சொன்னேன் நீ வா கதைப்ப உண்டா கொஞ்சம் சொல்கிறான். இல்லை தாம்பரையில் எல்லாரையும் மேலே கொண்டு போவோம். நீங்கள் பார்க்குற நீங்கள் யோசிங்கோ எல்லாரையும் மேலே கொண்டு வரதோ இதில் இருக்க நீ இதில் வர சுகம் அதுதான் மேலே வந்து பார்க்கலாம். அந்த எப்படி இருக்காண்டு அடுத்த பின்னர் டைம்ல இவ்வளோ பார்க்கல நீ அங்கே போவாது நீ என் மேலே போவான். நீ இப்போ அங்கே வர இங்கே கிட்டுவா. இது எனக்கு சும்மா தெரியாது. ஓட்டம் பாட்டவா இருக்கு. ஆனால் அவன் கொஞ்சம் குழம்புறான். மடிவே குழம்புறான். மடிவே சரி சரி மினக்கெடுத்து சரியா பேப்பறான். சரியா பேப்பறான் மோத்திலே ஏறிடு. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னண்டா வருத்தம் கூட பரவாயில்லை. பயக்கூடாது. வருத்தத்தை குறிச்சிருக்க பயம் இருக்கு. அதுதான் பயப்படக்கூடாது. இன்னைக்கு எனக்கு என்ன பிரச்சனை இல்லை பேசுண்ணா நெக்கிறேன்னடா என்னது யோசிக்கிறீங்கன்னு கேட்குறேன்டா. யோசிக்கிறேன்டா அவன் சொல்ல வரது வீடு கட்டி முடியுது. அதுதான் அதை குறித்து யோசிக்கிறதுக்கு என்ன அதை குறித்து நம்மளோட அக்கால யோசிக்கிறேன். தம்பிக்கு நல்ல வாழ்க்கை உண்டு கடவுளை வயது நான் கேட்டது எனக்கு என்ன பிரச்சனை. இவனுக்கும் கதை விளங்க இல்லை. அவனுக்கு கதையில ஒன்றும் விளங்காது. வயசுல போகுதுன்ற குறித்து யோசிக்கிறேன்டா யாருக்கு தான் பேச போகல. பிறந்த குழந்தைக்கும் போகுது போகிற வயதானாக்களுக்கும் போகுது எல்லாருக்கும் போகும். அந்தந்த கட்டத்தில் ஆனால் இந்த காலம் வந்து இந்த பிறந்த குழந்தைக்கும் போது சாப்பிட்ற கிளட்டுக்கும் போகுதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை சாப்பிட்றன்ற பார்த்து இப்போ வயதானாக்களோட இளமாக்கள் தான் கூட பிறந்து விளங்குதா இப்போ யோசிக்கிறேன். அதை பற்றி மற்ற வந்து அப்பா சும்மா மேலேயே வந்து பிள்ளை பாசமாக இருந்தால் அப்போ எல்லா நேரம் யோசிக்கும். ஆனால் வீடியோக்கு முன்னால் கூட யோசிப்பேன். என்னதான் மெட்டாக்களுக்கிட்ட காட்டோண்டா காண்டி அது வந்து நோமல் அப்பாட்ட இருக்குது வளமே. ஏன்னா இல்லாட்டி காலமையிலேருந்து பார்த்தா ஒரு கணம் அவனை பற்றி சிந்திக்கல தானே. நீங்கள் ஆளை கண்டா தான் இப்போ ஆளே எப்படி நிற்கிறான் இந்த மாதிரி தெரியா அதுதானே பிள்ளைன்றப்ப அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறேன் கண்டு விசுவாசிக்கிறவங்க காணாமல் விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியம். அப்போ நீங்கள் வந்து கண்டாதான் விசுவாசி சோமாண்ட காலத்துக்கு நிற்கிறீங்களா? இல்லை சோமா அது அந்த பெற்ற பிரச்சனையில வந்து சோமாந்த காலத்துக்கு நான் போக மாட்டேன். அது தேவையில்லாவே அது
தெரிஞ்சவன் அது இல்லை இது இப்போ என்னன்னு சொன்னால் அது இவனை எப்படி இருக்கிறான் இதே மாதிரி இருக்கிறானோ இல்லாட்டி எனக்கு சரி போல உண்மையாக தெரியல இருக்கல இப்போ கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மறையக்கில் பார்த்தா எல்லாம் மாற்றங்கள் கடற்கரை வந்தாலும் ஆளு கொஞ்சம் உண்டாலும் வேண்டாம் அதை குறிஞ்சண்டோ கடற்கரைன்றதுக்காண்டியല്ലോ சும்மா ஆளுக்கு ஒரு கொஞ்சம் தன்னாலேயே யோசித்து கொஞ்சம் மூவாட்டம் இருக்கு ஆளுக்கு கொஞ்சம் ஆள் சும்மா இங்கே கூட கதைக்கிறான் இல்லைன்றதே கொஞ்சம் ஆளுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பயத்தன்மை இருக்கு. இப்படி நெஞ்சுகள் குத்தனோட இப்படி வந்து தண்ணி பிடிக்காம இருக்குலாம் சாப்பிடாங்க ஒரு இதாக சொல்கிறதோ அப்படி செய்யக்கூடாது. டைமு கொடுத்தா தான் வந்து இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் சாப்பிட்றேன்ட்டு அரிசியை சாப்பிட்டு உருளைக்கிழங்கு சாப்பிட 2 வந்து புறம் தான் இதில் சாமான் இருக்குல்ல அது வந்து மாப்பொருள் வந்து அதை எடுத்தால் வந்து அடைப்புகள் வந்து என்னோட உடலுக்கு வரும். அந்த படித்த டைமில் வந்து கேள்விப்பட்டேன் அப்புறம் ஜிம்முகளும் போகணும். யார் படித்த டைமில் சரி இப்போ நாங்கள் இதில் விட்டுட்டு ஒரு பகடிக்க வருவோம் என்ன சரி இப்போ நாங்கள் இப்போ வந்து இதில் நிற்கிறோம் வந்து அப்பா கல்யாணம் கட்டிட்டானே அப்பா கட்டிட்டா ஏன்னாப்பா அனு கட்டையில் அனு கட்டையில் இன்னும் சரியா வசந்து பார்க்குறான் சரி ஓகே தம்பி என்ன மாதிரி கட்டியும் கட்டாத மாதிரி படியா பாருங்க கல்யாணம் கட்டியும் கட்டாத மாதிரி சரி ஓகே. அப்போ அனு சொல்லு கல்யாணத்தில் காதல் கல்யாணமோ பேச்சு கல்யாணமோ இல்லை பேச்சு கல்யாணம் நீ காலேஜ் கட்டினோடியாவோ இல்லை நாங்கள் வந்தப்பா கதையை வந்து வாயில் வருதுன்னு போட்டு கண்டவாட்டு கேட்கப்படாது. ஏன்னா அந்த ஆண்டவர் வந்து கதையை என்னதுக்கு ஒப்புறான்னு சொன்னால் அந்த கப்பல்கிட்ட சுக்கானுக்காம் ஏண்டா திருப்பி சொல்லு கேட்க இல்லை நான் சொல்லு திருப்பி சொல்லுன்னு நீ இப்போ சொன்ன நானும் சொல்ல திருப்பி. அதாவது வந்து ஆண்டவர் வந்து இந்த அப்பா நீ 5 ரூபா நடிக்கணும் 5000 ரூபா எல்லாருக்கும் கவலை இருக்கு உன்னோட அவனை பற்றி கூட அவனை பற்றி என்ன கவலைப்படுறேன் என்ன பிரச்சனை கவலைப்படுறேன்டைக்குள்ள இப்போ சும்மா இருக்கா ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறான் செய்து கொள்ள விசாரிக்கிறான். சரி இப்போ அது முடியாது. இப்போ அணுன்ற பிரச்சனைக்கு வருவோம். அதாவது இப்போ அணு சொல்கிறாள் வந்து பேச்சு கல்யாணம் நல்ல மண்டு ஏன் அப்படி சொன்னேன் இல்லை இது நான் யோசிக்கத்தானே நம்ம வந்து கல்யாணம் கட்டாமல் இருக்கிறோம். என்ன நீ இப்போ ஒரு சரி சரி அப்போ நீ சொல்ல ஏன் அப்படி சொன்ன நீ பேச்சு கல்யாணம் லவ் பண்ணி கட்டினா என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மாக்களுக்கு பெருசாக சொல்லல. அது இப்போ பேச்சு கல்யாணம்னா வடிவா போய் சொல்லலாம். இப்போ லவ் பண்ணி கட்டக்குள்ள என்ன பிரச்சனை அம்மாக்களுக்கு பெருசாக சொல்லல சொன்ன உடனே என்ன சார் நீ தான் தான் போன வாழ்க்கை என்னட்டாங்க செய்யன்னு சொல்லுவீங்க இதண்டா இதெல்லாம் தேடி எடுத்து தான் தெரியும். அப்போ உங்களோட வாழ்க்கை எப்பயும் பிரச்சனை வருமெண்டா குறிச்சு தான் இருக்குது. சொல்றேன் சின்ன முதலாவது பெரிய உதாரணமே இதுதான். அப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லு. இப்போ இது பெருசு சொல்லிட்டு நீ அப்பா அப்படியும் லவ் மேரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா இன்றைக்கு பார்க்குறோடியா நான் என்ன பொறுத்த சொல்ல போனால் இப்போ தம்பின்னு எனக்கு தான் அந்த லவ் மேரேஜ் தான் என்னன்னா அது வந்து உண்மையாக நாங்கள் கழிச்சு பேசி ஒரு மனுஷர் ஒரு அன்பை புரிஞ்சு கொண்டு வாழ்ந்தோம். இது வந்து திடீரென்று இருந்துட்டு போகிறது ஆடுறது யானே உண்மைக்கு அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம். அதை விளையாடி இன்றைக்கி காதல் கல்யாணத்துக்கு ஒரு பொருந்துணர்வு இருக்கும். இப்போ உதாரணமாக அப்படி கிளம்பி அம்மா வந்து அகப்பையா அப்பா ஹோப்பையா அறிவா ஏன்னா அந்த புரிந்துணர்வு வந்து அந்த மட்டத்தில் இருக்கிற பேச்சு கல்யாணத்துக்கு ஆளையாளுக்கு தெரியாது என்னென்ன இருக்கோண்டேக்கா மாறி விளங்காது ஏதாவது அறிவு விளங்காது. அப்போ அந்த மாதிரி அது அந்த புரிந்துணர்வால அப்படி இருக்கலாம். இப்போ அக்னியை கேட்போம் அக்னி காதல் கல்யாணம் பேச்சு கல்யாணமாக வந்து நல்லது கல்யாணம் நடக்கட்டும். அடே உனக்கு நடக்கான்னு என்ன தெரியுமாடா நாங்க பொதுவா நாங்கள் வாழ்ற பாட்டில் வந்து பார்க்க போனா வந்து என்ன சொல்றேன் சில பேர் வந்து காதலிச்சு நல்லா இருக்காங்க சில பேர் வந்து பேசி நல்லா இருக்காங்க. அது வந்து அவங்க 2 பேரா சேர்த்து இணைந்து வாழ்ற வாழ்க்கையில வந்து சண்டை சச்சரவு வாழ்த்தா அப்படி கேட்கல ஐயா. இப்போ என்ன பிரச்சனை அந்த வாழ்க்கை விஷயம் அது புறாகு அந்த வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு போகிற விஷயம் புறாகு. இப்போ தற்போது இருக்கிற நிலைமையில காதல் கல்யாணம் நல்லதோ இல்லாட்டி பேச்சு கல்யாணம் நல்லதோ சொல்ற விட எப்படி கேட்டா 1 2 மெத்தேடா கூட்டி பார்த்தா தான் தெரியுமன்றா. நான் உன்னை கேட்டா கூட்டி பார்த்து சொல்லண்டுதான் விளங்க. நீ இப்போ என்ன காதல் கல்யாணம் பேச்சு கல்யாணம் இல்லை
காதல் கல்யாணம் நல்ல பேச்சு கல்யாணம் நல்ல சொன்னதே வடிவா கேட்க தெரியல சொன்னேன் வடிவா திருப்பி கேட்க அப்போ கேளுங்க அப்போ இல்லை என்னது கேட்குறேன் காதல் கல்யாணமோ நல்லது இல்லாட்டி பேச்சு கல்யாணமோ நல்லது நீ சொன்ன நீ கேட்டா சொல்ல மாட்டேன் நான் அணுகல் அணுகல் தம்பி லவ் மேரேஜ் ஒன்னல அரேஞ்ச் மேரேஜ் ஒன்னல இது நான் சொன்ன கேட்கல இவர் இங்கிலீஷ் அதுக்கு என்ன பதில் தெரியாது ஐயோ நான் போறேன் நான் ஏய் நான் சொன்னதுக்கு அடி திருப்பி தம்பி ஓம் உனக்கு காதல் கல்யாணமோ என்னது மகளோட திருப்பி வடிவா என்னடா பக்க காதல் கல்யாணம் நல்லது இல்ல அரேஞ்ச் கல்யாணம் நல்லது பேசி வைக்கிறது பேசி செய்கிறோம் தம்பி ஏன் தம்பி என்ன கூப்பிடுறேன் காதல் கல்யாணம் நல்லது பேச்சு கல்யாணம் நல்லது யாரை கேட்குற உன்னதான் அப்ப நீ தம்பின்னு சொன்னா தம்பி பேச்சு கல்யாணம் நல்லமோ காதல் கல்யாணம் நல்லமோ காதலிச்சு பேசி கட்டணும் அதான் நல்லது அப்பா என்ன சொல்றீங்க சரி சரி அது ஒன்று தான் அந்த இடத்துல இந்த இடத்துல நீ ஒன்றும் கேட்கிறாரு இல்லை இல்லை அது சரி காதலிச்சாச்சு இப்போ பேசி காதலிச்சு கொண்டு இருக்கிறது அதே இப்போ தகப்பந்தா அரைஞ்சு நல்ல மாதிரி அவையோட இருபக்கம் இப்போ உதாரணத்துக்கு எங்க போட்டாங்க அப்ப இல்ல நான் அந்த சொல்ல வந்து காதலிச்சு கட்டினா பிரச்சனை சொல்றேன் நீ ஐயோ அப்படி நான் சொல்ல நீ கோத்து விடுற இல்லை நான் கோத்து விட கதைக்குனே கோத்து விட்டு தான் நடக்கு இல்லை சொல்கிறேன் நான் நோமலா பிரச்சனை வரேன் வரமா எல்லாக்குள்ளேயும் பாறாங்க கடைசியா இப்போ வந்தது ஒரு கிழமை முன்னுக்கு என்னது என்னது பூரணையா பூரண அது முந்தாது வந்தது தம்பி என் தம்பிடா கதையை எனக்கு காய்ச்சி நேரம் போர் அடிக்கிறாப்பா ஆ உனக்கு அந்த காதலன்ற பேச்சு எடுத்தாலே அதுக்குள்ளே போயிடுவான் அதான் நான் உனக்கிட்ட அந்த காதல் கதை வாங்கிக்கிறேன் அந்த மைண்ட் ஆளுக்கு அப்படியே போடுது தம்பி இப்போ எங்கே நிற்கிறேன் அது இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோன்னே உண்ட மைண்ட் அங்கே நிற்கிது மைண்ட் வந்து சலூன் கடையில் நிற்கிது சலூன் கடையிலையா ஓ மை காட் ஓகே யார் வெட்டுறோம் சலூனில் அவன் தான் சலூன் கடைக்காரன் சரி ஓகே அப்போ நாங்கள் உண்மையாக என்ன சொல்கிறது இப்படி வந்து சனி ஞாயிறுகள் ஆனால் கிழமை நாட்கள் ஆனால் நீங்களுமா சகோதரங்களாக எல்லாம் கூடி சேர்ந்து வந்து இப்போயும் அப்பா பிரிஞ்சு நிற்கிறேன் எங்க என்ன பிரிஞ்சு நிற்கிறாண்டு கிட்ட வந்து நெருங்கி இல்லைப்பா வந்து அப்போ வந்து கூடி வந்து கதைச்சி பேசி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் வந்து அந்த வகையில் இப்படி இருக்கணும் சந்தோஷமாக சொன்னால் வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் இங்கே வேணும் என்ன சின்ன ஜீசில் இப்படி விளையாடி காட்டுறான் அது இல்லை ஆளு சாப்பாடு பிளேட்டோட இருந்தாரு அதான் இல்லை அது மனசுல யோசனைகள் போனால் வந்து கையில் என்ன இருக்குன்றே தெரியாது சொல்லுவாங்க இப்போ எனக்கு என்ன வச்சுக்கலாம் கையில் அதான் எனக்கு தெரியுது ஏன்னா நான் யோசிக்கல இப்போ யோசிச்சேன்னா எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது விளங்குதா இப்போ உனக்கு என்ன வச்சுக்கலாம் அப்போ நீங்க யோசிக்கல அதான் அப்பாவுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒன்றும் கையில் அப்போ எங்க இருக்குமே யோசனை யோசனை கிடையாது யோசனை வராது பாத்தியா ஆனா இப்ப மானுக்கு என்ன கையில அப்போ யோசிக்கிறான் பாத்தியா கவிதாசுக்கு யோசிக்கிறான் கையில போன் வச்சுக்கிறான் அது வந்து அவனுக்கு தெரிஞ்சா ஓகே அவன் யோசிக்கிறான் அவன் தெரியாம மட்டும் அவன் யோசிக்கிறான்னு அர்த்தம் வந்து சரியா ஓகே அப்போ நாங்கள் முடிச்சு கொண்டு தம்பியை வந்துட்டு முடிவெட்ட அனுப்புவோம் என்ன ஓகே அப்போ முடிவெட்டி கொண்டு வாங்கோ இப்போ வேறு என்ன அதுவே கிடையாது வேறு ஒன்றுமே இல்லை தான் எங்கேயா போகிற முடிவெட்ட போகிறேன் நீ மட்டும் பெரிய சரியா அப்போ போயிட்டு வாங்கோ அப்படியே முடிவெட்ட போகிறீங்க உங்களுக்கு முதலாவது அறிவித்தல் முடிய வெட்டிட்டு வாங்க ப்ளீஸ் உண்மைக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வரைஞ்ச போன முறை இப்போ நான் வெட்டி இப்போ 12 நாள் போன 13 வெட்டினேன் போன 13 தேதி ஓ 12ஆம் தேதி வெட்டினேன்டா இன்றைக்கு எத்தனாம் தேதி பேர் 7 7 ஒரு மால் 7 10 17 இப்போ 6 இல்லை இது போய் 45 கூட அவன் பட்டிக்கான நாள் வந்து இல்லை ஆனால் நீ வெட்டுற சரியா குறைவிடா முடி வளருது என்ன செய்யறது முடி வளர்றதுனா நம்ம வெட்டிட்டாக்குது வளராடிக்கு சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் வந்து சந்தோஷம் தானே சந்தோஷம் இடையில மான் வந்தது கொஞ்சம் ஒரு இதாக போயிட்டு வந்து என்ன சரி அவனையும் சந்தோஷப்படுத்துக்காண்டி பம்பலா தான் காய்க்கிறேன் மற்றபடி ஒன்று வந்து நாங்கள் சீரியஸாக ஹெல்ப் பண்ண காய்க்கிறேன் ஆளை கூப்பிடுங்க சோப் பண்ணி முடிச்சு சொல்கிறேன் ஓடியா முடிக்க போகிறோம் முடிவா ஆள் பறஞ்சு ஆள் உழைக்குது டிப்பி உழைக்கிறது காட்டுறாரு யாருக்கு சாப்பிட்டு வர ஓகேவோ கொஞ்சம் நெம்பா இருக்கு அடே மற்றது நான் ஒன்று சொல்லட்டும் இந்த பூமியில் வந்து பிறந்த எல்லாருமே ஒரு நாள் என்னது
பிறந்தெல்லாம் சாத்த போடும் அப்போ ஒரு ஒன்றும் செய்யுது வாழலாம் இல்லை கொதைக்கு அவனுக்கு சொல்லுவாங்க அங்கே போங்க நான் அந்த கதை கேட்கணும் அப்போ அதால் இந்த பூமியில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போகிறது தான் அப்போ அதுகளை குறித்து நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யோசிக்கக்கூடாது நாங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்குள்ளே நடக்கக்குள்ளே சிரிக்கக்குள்ளே நடக்கிற காரியங்களை குறித்து வந்து யோசிக்கணும் கொள்ளணும் வந்து அதை விட ஒவ்வொரு வயசு இருக்குதுடா அப்போ எங்கட மாணிக்கத்தை பாருங்கோ இன்றைக்கு இல்லை இன்றைக்கு எங்கட மாணிக்கத்தை பாருங்கோ அடைப்பு வந்தேன்னு சொல்லி 15 வருஷம் கழிச்சு தானே செத்தது அந்த அளவுக்கு ஒரு ஆப்ரேஷனும் செய்யலை ஆக கொண்டு வந்தால் அந்த குளிச்சு ஒன்று மட்டும்தான் கிட குத்தினா நாக்கு கிட வைக்கும் அப்போ அந்த ஆள் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள ஆப்ரேஷன் செய்யாட்டி நீ செத்துடுவேன்னு சொன்ன மனுஷனே 15 வருஷம் இருந்து 78 80 வயசுலாம் செத்தது அப்படி இருக்கேக்குள்ள உங்களோட வயசுக்கு குத்துனா என்ன குத்தாட்டினா இந்த ஓட்டுக்கு மேலே இருந்து வாயலாம் அங்குல ஏன்னா அப்போ அதுகளை குறித்து யோசிக்காமல் அதுக்காண்டி இந்த ஆயுர்வேதம் அது என்றெல்லாம் நம்பி இருக்காமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த குளுசை வந்தால் அதை போட்டுக்கொண்டு இல்லை ஓடு பரவாயில்லை இல்லை ஓடு பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்ல இல்லை இல்லை ஓடு நட அது வந்து கொலஸ்ட்ராலுக்கு உடற்பயிற்சி ஒரு நல்ல சாமான் உடற்பயிற்சி செய்ய பிரச்சனை மற்றொன்றுக்கும் கூடாது இல்லை அதுக்காக இல்லை கொலஸ்ட்ராலையும் குறையுமா அப்போ அப்படின்னு கேட்கல வந்து நீ ஆஸ்பத்திரி போ அங்கே போனால் அவனை பார்த்து எல்லாம் செய்து கொலஸ்ட்ரால் குளிசாக இருந்தால் இடம் பெய்து அந்த வேலை பாரு புளிசியை போடு ஆமாம் அது எவ்வளோ விளக்கம் தெரிஞ்சா நீ புரிய நான் விளக்கம் சொல்லுவேன் ஓட்டேன்னா ஓட்ட தான் அவன் பண்ணுறான் அப்பா தெரியுமா அது ஓட்டேன்னா ஓட்ட சரியா இப்போ நாங்கள் சைக்கிளை காத்து போய்னாக்க இன்னும் மூட்டை கொண்டு போயிடுது சரி இப்போ அப்பா கேட்போம் சைக்கிள் காத்து போகிறதுக்கான காரணம் என்ன சைக்கிள் காத்து போகிறது காரணம் என்ன டயர்கள் ஆக கொஞ்சம் தேஞ்சு போயிருந்தாலும் அதுவும் ஒரு இடமா அது அது ஆக பிந்தின காரணம் இல்லை இல்லை பிந்தின காரணம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு புது டயரை போட்டால் கல்லோ முள்ள கொஞ்சம் மேலே பஞ்சிப்படும் இது கொஞ்சம் டயர் கொஞ்சம் தேய்மானமாக இருக்கலாம் மற்றும்படி முள் போய்க்க தெரியாது முள் அடிக்கும் சிம்பிளான காரணம் வந்து ஓட்டையா போனா காத்து போயிரும் அது வேற இப்ப அது ஓட்டியா தேஞ்சாலும் அப்பா அந்த இடத்துல ஓட்ட வந்தாதான் போகும் அப்ப அதே இல்லை நான் இப்ப அதை நான் டக்குன்னு சொல்லி போட்டு நிறுத்தையில் விளக்கத்தை சொன்னான் இதுதான் காரணம் மற்றது வந்து சைக்கிள் அண்டாக்க தனியா டயர் இல்லையே டியூப்பும் கூட இல்லை உள்ளுக்கு டியூப்ல குத்தினா தானே இல்லை தண்ணி முடிக்க சரி எறிகிறாங்க அப்போ முடிப்பம் வந்து ஒன்றுக்கும் யோசிக்காத வேணுமெண்டா பா இங்கே வந்து எல்லாம் பம்பலா காய்ச்சி சிரிச்சு பேசியிருக்கேன் கொஞ்சம் நாளில் எல்லாம் குத்தடு வரும் சரியா ஓகே அப்போ நான் முடிச்சுக்கொள்வோம் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ சும்மா கேட்டுக்க வந்து மறக்க அப்பா கேட்பறியே இல்லை ஒன்றும் இல்லை சந்தோஷம் யோசிக்கா அப்பா ஒன்றுக்கு நீங்கள் யோசிக்கிற ஒட்டு யோசனையும் கிடையாது அப்பா கணக்கு யோசிச்சா அம்மா கிட்ட போயிட்டு வா சொல்லி இருக்கிறார் சரி போட்டு ஏன் தெரியலப்பா பாய் பாய் பாய்